அப்பா, இந்த குடும்பத்தை சேர்க்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நான் கையெழுத்து போட்டு தர தயாரா இருக்கேன். ஆனா இந்த குடும்பத்தை பிரிக்கிற எந்த விஷயத்திலயும் நான் கையெழுத்து போட மாட்டேன்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் செத்தாலைய மூஞ்சில முழிக்க வேண்டாம். நான் பேசிட்டு இருக்கும்போது படிச்ச முட்டாள்னு சொன்ன பத்தியா, அது வேற யாரையும் இல்ல, ஒண்ணுதான். அழகா இருந்துச்சு, சும்மாதாம்மா கையில எடுத்து வச்சிருந்தேன். அப்போ என் நெக்லஸ் காணும்னு சொன்ன உடனே என்கிட்ட தான் இருக்குன்னு கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்துருக்கலாம், நீ தப்பா நினைச்சுக்குவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டேம்மா. அப்புறம் யாருக்கும் தெரியாம உன் ரூம்ல கொண்டு போய் வச்சிடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே கண்டுபிடிச்சிட்ட. அதான் காட்டி கொடுக்கலையே. அது உன் பெருந்தன்மைமா. அந்த பெருந்தன்மை உங்களுக்கு வேண்டாமா? ஐயோ, நிறைய இருக்குமா. உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. உங்க பெருந்தன்மையை தான் நான் பார்த்தேனே. என்ன ஆண்டி முழிக்கிறீங்க? நான் உங்க விஷயத்துல ஏதாவது தலையிட்டேனா? அப்புறம் என்னையே எதிரியா நினைக்கிறீங்க? நான் அப்படிலாம் நினைக்கல கண்ணு. என்ன எதிரியா நினைக்கலன்னா எதுக்காக லக்ஷ்மி கிட்ட போய் இந்த சொத்தை பிரிக்கிற விவகாரத்தை பத்தி வத்தி வச்சீங்க? இல்ல கண்ணு. ஆண்டி, இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க லக்ஷ்மி கிட்ட பேசுனத நானே பார்த்தேன். அது அந்த பவரா பட்டாணி விஷயம் எனக்கு ஒண்ணும் புரியலமா. அத நீங்க என்கிட்டயே நேரடியா கேட்டு தொலைக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கெடுத்து வச்சிட்டீங்களே. நேத்து மட்டும் சைன் ஆயிருந்தா நான் வந்த வேலை முடிஞ்சதுன்னு சந்தோஷமா கிளம்பி போயிருப்பேன். நீ போயிருப்ப, நாங்க தலையில துண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவ இல்ல. உங்ககிட்ட மட்டும் ஒரு ரகசியத்தை சொல்றேன். அத உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்களா? நான் இந்த கிராமத்துக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கேன். இதத்தான் நீ எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நல்லது இல்ல. 3 மாசத்துக்கு முன்னால உங்க இடத்துல பீர் ஃபேக்டரி கட்டணும்னு மும்பைல இருந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்தாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ, அதுக்கு மட்டும் என் சம்பந்தி தலையாட்டி இருந்தா இந்நேரம் 2 கப்பல் வாங்கி சென்னையில செட்டில் ஆயிருப்போம். அந்த கம்பெனிக்காக தான் நான் வந்திருக்கேன். நிஜமாவா? ஆமா ஆண்டி. பவர் ஆஃப் பட்டாணி பத்திரத்துல இவங்க சைன் பண்ண உடனே அந்த பத்திரத்தை கார்ப்பரேட் கம்பெனில நான் ஒப்படைச்சிருவேன். அவங்க பணத்தோட இங்க வருவாங்க. அப்புறம் எல்லாமே லீகலா நடக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சென்னையில கப்பல், உங்க பேரன் படிக்கிறதுக்கு சொந்தமா ஒரு ஸ்கூலு, அப்புறம் பங்களா, காரு எல்லாமே வாங்கலாம். ஐயோ, ஏன் கண்ணு, இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்பவும் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. அதனாலதான் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. ஏமா கோடி கோடியா பணத்தை கொட்ட போற? நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நிலம், தண்ணி, வயல்னு அந்த லக்ஷ்மியும் உங்க சம்மந்தியும் சேர்ந்து பழைய பஞ்சாங்கத்தையே திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்தோட மதிப்பு தெரியல. அதுதான் குறுக்கு வழியில இறங்க வேண்டியதாயிடுச்சு. பட் இந்த இடத்துக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குமோ அதை விட 50 மடங்கு அதிகமா தருவோம். கோர்ட்டுக்கு போனாலும் எங்களுக்கு தான் சாதகமா அமையும். ஏன்னா எல்லாமே லீகல் ஆண்டி. கண்ணு, லீகலோ எதுவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் வரும்ல, அது போதும்மா. மது மது, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யற மது. முதல்ல இதுக்கு இடைஞ்சலா இருக்கிற லக்ஷ்மிய ஒரேடியா முடிச்சிடலாமா? நான் ரெடி. உங்களை போய் ஆண்டி நான் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டேனே. சரி, அவளை முடிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவோட வாங்க. இப்ப கிளம்புங்க.
மது, நீ நிஜமா தான் சொல்றியா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. அப்போ உங்க பொண்ணோட வாழ்க்கை சென்னையில கப்பல், கோடி கோடியா பணம், பங்களா, காரு இதெல்லாம் ஆசை இல்லையா? சரி. மது, நான் ஒரு நல்ல ஐடியாவோட வரேன். மது, இந்த நெக்லஸ் இது உங்களுக்கு அட்வான்ஸ் ஆண்டி. நிஜமாவா சொல்ற? ஐயோ, உன் நல்ல மனசுக்கு நான் ஒரு நல்ல ஐடியாவோட வரேன். மது, இங்க பாரு, நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. ஐயோ, நீ அழகா இருக்க. ஒண்ணு கூட துவைக்கல போல இருக்கு. ஏய், இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அனுஷ்கா, ஏய் அனுஷ்கா, எங்க போனா அனுஷ்கா? வரேங்க, வரே இருங்க. எங்கடி போன? என்ன வேணும் சொல்லுங்க. ஏய், ஒரு ஷர்ட் கூட துவைக்கல. நான் இப்ப எதை போட்டுக்கிறது? ஆமா, இதெல்லாம் துவைக்காத ஷர்ட். துவைச்ச ஷர்ட்லாம் மடிச்சு அந்த கபோர்ட்ல வச்சிருக்கேன். சரி, போய் எடுத்துட்டு வா போ. ஏய், ஒரு நிமிஷம் வா. என்னது இது? ஊர்கா வேணுமா? ஊர்காவா? என்னடி, வெறும் வயித்துல யாராவது ஊர்கா சாப்பிடுவாங்களா? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கே. சரி, ஏதோ ஒண்ணு தின்னு. போய் ஷர்ட் எடுத்துட்டு வா போ. சக்தி, உங்களுக்கு புரியலையா? என்னதுரி? ஒண்ணும் இல்ல, சட்டை எடுத்துட்டு வரேன், புடிங்க. ஏய், கைய கழுவிட்டு எடுத்துட்டு வா, கரப்பற்ற போது. தெரியும் தெரியும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏய் அனுஷ்கா, டைம் ஆகுது, சீக்கிரம் வா. வரேங்க. அனுஷ்கா, எங்கடி ஷர்ட்? இருங்க, எனக்கு வாமிட் வந்துருச்சு. வெறும் வயித்துல ஊர்கா சாப்பிட்டா வாமிட் தான் வரும். ஐயோ, சக்தி, ஆ. நான் குளிக்கல. ஏய், குளிக்காததுக்கும் வாமிட் வரதுக்கும் என்னடி சம்பந்தம்? ஐயோ ஐயோ ஐயோ, இது அந்த குளிக்கல. அந்த குளிக்கலையா? புரியல. ஓ, நாள் தள்ளி போயிருக்கு சக்தி. நாள் தள்ளி போயிருக்கா? அப்படின்னா என்னடி? லூசு லூசு லூசு. ஏய், நான் புள்ள பெத்துக்கு போறேன் சத்தமா சொன்னதா புரியுமா? என்ன சொன்ன? சக்தி சக்தி, சூப்பர். விடுங்க சக்தி, சக்தி சக்தி விடுங்க. ஐயோ சொல்லு சொல்லு ஐயோ சொல்லு. சக்தி, அம்மா சொல்லு. முதல்ல டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நான் துவைக்காத ஷர்ட்டையே போட்டு வந்துறேன். சக்தி, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நாம இப்ப முதல்ல டாக்டரை பாக்குறோம். ஓகே, இது வேண்டாம், இது. போலாம். சூப்பர். கிளம்பு 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 கிளம்பு. வா போலாம். வா 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 போலாம். பட்டன் போடுங்க. அதெல்லாம் போற வழியில போட்டுக்கலாம். வா. ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கு. உங்க வைஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க. தேங்க் யூ டாக்டர். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? சாரி டாக்டர், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ என்ன சொல்லணும்னா? எனக்கு ஒன்னும் சொல்ல வேணாம். நான் எழுதி கொடுக்கிற மருந்தை நீங்க ஃபாலோ பண்ணவே போதும். மந்த்லி செக்கப்க்கு உங்க வைஃபை மிஸ் பண்ணாம கூட்டிட்டு வாங்க. அப்புறம் இவங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க. அதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமானது. டாக்டர், ஓகே டாக்டர், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண போறது இல்ல. இப்போத்துல இருந்து அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்ய போறேன். அனு, கிளம்பு, வா போலாம். ஒரு நிமிஷம் இருங்க, பேசிட்டு இருக்காங்கல்ல. அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. ஏமா, இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கிளம்புங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஒரு நிமிஷம் இருங்க, மெடிசன்ஸ் எழுதி தரேன். மருந்து சீட்டை மறந்த மாதிரி என் ஃபீஸ மறந்துடாதீங்க. நாங்க மறந்தாலும் உங்க ஆளுங்க விட்டுற மாட்டாங்க. கொடுத்துறேன். வரேன் டாக்டர். வரேன் டாக்டர். ஓகே. என்னங்க? ஆமா, அது என்ன டாக்டர் முன்னால அப்படி வழியறீங்க? ஏய், டாக்டர் முன்னாடி வலிஞ்சது உன் மேல இருக்கிற பாசத்தினால தாண்டி. அத போய் தப்பா எடுத்துக்கிறேன். சரி 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 சரி. என்னங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா கோச்சிக்க கூடாது. சொல்லு. நான் உண்டாயிருக்க விஷயத்த முதல்ல லட்சுமி அக்கா கிட்ட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏய்,
இப்ப வீடு இருக்கிற நிலைமை உனக்கு தெரியாதா? இப்ப போய் அவங்க கிட்ட பேசினா பிரச்சனை வராது? யாருக்கும் தெரியாம நான் சொல்லிக்கிறேங்க. வேணாம் அனு, நம்ம சந்தோஷத்தை நம்மளே கெடுத்துக்க வேண்டாம். அப்படின்னா இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். ஏய், என்ன பேசுற நீ? இங்க பாருங்க, இந்த விஷயம் முதல்ல லக்ஷ்மி அக்காக்கு தான் தெரியணும். அவங்களுக்கு சொல்லாம நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டாம். ஆனா ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருமே. அதுக்குள்ள நான் எப்படியாவது லக்ஷ்மி அக்கா கிட்ட சொல்லிடுவேன். அனு, சொன்னா புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, இதான் என் முடிவு. என்ன மீறி நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். வண்டி எடுங்க. அமர்குட்டி, அம்மா சமைச்சிட்டு வருவேனா? நீ சமத்தா உட்கார்ந்து இருக்கணுமா? ஓகே ஓகே சொல்லு. எங்கேயும் போகாதானே? அம்மா சமைச்சிட்டு வந்து திரும்ப வந்து உன்னை கூட்டிட்டு போவேன், சரியா? அமர், எங்கேயும் போக கூடாது. குட்டி, என்ன தனியா விளையாடிட்டு இருக்கியா? ஆண்டி கூட வந்து விளையாடுறியா? விளையாடலாமா? ஆண்டி பால உனக்கு போடுறேன், நீ கேட்ச் பிடிக்கிறியா? வா வா வா. வாடா. வா. வா. இந்த துணியெல்லாம் யார் இங்க வச்சது? மாமா அதுல இதெல்லாம் என்னடா நீ பால் கேட்டா சித்தி எடுத்து தர மாட்டேனா? மவளே, வந்து காப்பாத்துறியா? இருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அமர், 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 எங்க போன? அமர், அமர், எங்க இருக்க?
வரலனா நீ விழுந்திருப்ப தெரியுமா? இனிமே இப்படி பண்ணாத அமர். கூட அனு. ஏங்கா இவன் என்கிட்ட இருக்க கூடாதா? அனு குழந்தைய கூட. ஏங்கா நான் எப்படி இருக்கேன்னு கூட கேட்க மாட்டீங்களா? அனு என்கிட்ட பேசிட்டு மத்தவங்களுக்கு வேண்டதெல்லாம் ஆயிடாத. முதல்ல குழந்தைய கூட. இங்கதான் யாருமே இல்லையே. இங்க பாரு, மாமாவோட வார்த்தையை நான் மதிக்கிறேன். நானும் மதிக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. இந்த சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? குழந்தைய கொடுக்க அவங்க போறியா? சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துருமேக்கா. இப்ப என்ன என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படிதானே? ஐயோ அனு, பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அக்கா நீங்க ஏன் அதை டிசைட் பண்றீங்க? எனக்கு சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அனு நான் எதையுமே கேக்குறதுக்கு தயாரா இல்ல. நம்ம பேசுறது யார் கண்ணியாவது பற்ற போது. குழந்தைய கூட. அக்கா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ்க்கா. அனு, ப்ளீஸ் அனு, புரிஞ்சுக்கோ. குழந்தைய கூட. நான் உங்ககிட்ட பேசக்கூடாது அவ்வளவுதானே? நான் அமர் கிட்ட பேசுறேன். அவன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நான் போறேன். ஐயோ ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அமர் குட்டி இங்க பாரு, நீ உங்க அம்மா மாதிரி ரொம்ப நல்லவனால அத்தை மாமா இருக்காத. கீழே இருக்காங்க, சொல்றது கொஞ்சம் கேளு அனு. 100% நல்லவங்களா இருந்தா இந்த உலகம் நம்மள மதிக்காது. ம்? அவனை விட நீ போய் வேலையை பாரு. சரி 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 அமர், உங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆறாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். ம்? நீ ரொம்ப நாளைக்கு தனியா விளையாட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வந்துரும். நீ அவன் கூட ஜாலியா விளையாடலாம். ஆ? ம். என்ன சொன்ன? ஆ, எனக்கு இப்பெல்லாம் மாங்காய் பச்சடி சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு செய்ய தெரியாது. அக்கா தங்கச்சி இருந்தா செஞ்சு கொடுப்பாங்க. ஏய், உன் அக்கா நான் இருக்கேன், நான் செஞ்சு தரேன்டி. என் அக்காக்கு தான் காது செவிடா போச்சே. ஏன் தலையெழுத்து என்ன பண்றது? ஐயோ இங்க பாரு, கண்டிப்பா செஞ்சு தரேன். இந்த நல்ல விஷயத்தை ஏன்டி சொல்லல? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? சாரி டி. என்னக்கா? நில்லு. உங்க மாமா என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த வீட்ல இருக்கிறவங்க நடக்கணும். அத்தை, குழந்தை கீழே விழ பார்த்தான். விழட்டும்னு விட்டுருக்கணுமா? பெத்தவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் என்ன வந்துச்சு? மாமா, எல்லா நேரத்துலயும் குழந்தை இடுப்புலயே முடிஞ்சிட்டு இருக்க முடியுமா? தனியா இருந்தா கூட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இந்த மாதிரி சமயத்துல உதவுவாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவினா நீ உதவி செய்யலாம். அதை நான் தடுக்க மாட்டேன். அப்படின்னா லக்ஷ்மி அக்காக்கு எது நடந்தாலும் நான் உதவ கூடாதா? இந்த வீட்டுல இருக்கணும்னா யார் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாரும் ஓடி ஓடி உதவுனீங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்னதான் தண்டனை? அப்ப என் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்குது? மாமா, நான் எதிர்த்து பேசுறேனே தப்பா நினைக்காதீங்க. அனு, நீ இப்படி பேசுறதே தப்பு. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு பேசாம போ. பதிலுக்கு பதில் பேசி இவர் கோபத்தை கிளறாத. அத்தை, நீங்களுமா? யார் பேச்சையும் நீ கேட்க மாட்டல்ல? எங்களை விட உனக்கு எல்லாமே தெரியுமா? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு மரியாதை கூட கேட்க மாட்டேங்கிற. நீயும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேனா? போ, கிளம்பு. சாரி அத்தை, சாரி மாமா. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காம பாத்துக்க. போ. வாங்க. இவங்க எப்படி வந்தாங்க? ரெண்டு பேரும் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எப்படி மேல வந்தாங்க? நான் லக்ஷ்மி அக்கா கிட்ட அவ்வளவு சத்தமாவா பேசினேன்? எப்படி மேல வந்தாங்க? ஹாய் அனு. ஹாய். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? நீ ரொம்ப குழம்பி போயிருக்கல, அதான் தெளிய வைக்கலான்னு வந்தேன். நான் என்ன குழம்பி போயிருக்கேன்? அத்தையும் மாமாவையும் நான் தான் அனுப்பி வச்சேன். எப்படி? நல்ல ஒருவ நீ எல்லாம். தேங்க்யூ. வா.
ஓகே பாய். ஹேவ் a nice day அனு. முதல்ல கிளம்பு. வந்துட்டோம். பிசாசு பிசாசு. ச்சே.